வணக்கம் நண்பா, இது உங்கள் கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் வேணும்னா டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் வேணும்னா டிஎல் லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நைட் பாருங்கள், 20/3/2024 கேரளா லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 19/3/2024 கேரளா லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ அப்லோட் பண்ணல, ஆனால் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேசிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இருந்தது அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைனா டியர் லாட்ரி கேசிங் சேனலில் வந்து ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவை வந்து டியர் லாட்ரி கேசிங் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். டியர் லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதில் தான் நம்ம கண்டினியூவாக போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதில் தான் நம்ம அப்டேட் எல்லாமே பண்ணுறோம். கெஸிங்கு எதுவும் கிடைச்சதுனாலும் ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபோட்டோவாக அதில் வந்து நம்மளோட கெஸிங்கை வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 19/3/2024 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 006. இந்த 006க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 நம்பர் கொடுத்ததில் மிஸ் ஆகிடுச்சு. சிங்கிள் நம்பர் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 0வும் 6ம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது. 0 இல்லைனா 6 ஏதாச்சும் ஒன்றாச்சும் கண்டிப்பாக சி போர்டில் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஆல் போலில் 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஆல் போலில் 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். சிங்கிள் போலில் 6ஆம் நம்பர் ஆல் போலில் கொடுத்துருந்தேன். 2 நம்பருமே எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அந்த 2 நம்பரையுமே சி போர்டிலே தான் கணக்கானுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சி போர்டிலே கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு 2 நம்பருமே வந்திருக்கு. 6ஆம் நம்பர் நல்ல ஒரு சி போர்டில் எதிர்பார்த்தது வந்துருச்சு. 0 பார்த்திங்கன்னா மற்ற 2 போர்ட்லேயுமே வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டில் மாதம் நம்ம ஒரு போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 0-6 சேர்த்து கொடுக்கல. டபுள்ஸில் நம்ம கணக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அந்த 0-0-6-6 அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டபுள்ஸில் கொடுத்துருப்போம். இந்த 0-0 அப்படின்றது டபுள்ஸில் கொடுத்துருந்துருப்பேன், பாஸ் ஆகியிருந்திருக்கும். நம்ம டபுள்ஸில் கணக்கு பண்ணலை, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 206 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோன்பா. அதே பாக்ஸை வந்து ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு 206 அப்படின்ற பாக்ஸை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இதில் வந்து பிசி வந்து சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இந்த 2ஆம் நம்பர் அப்படியே மாறி வந்திருந்தது அப்படின்னா 0க்கு பதிலாக சூப்பராக நீங்கள் ஃபுல் பாக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம். 0 வந்து 2 0 டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்பா. இல்லைனா சூப்பராக நீங்கள் சூப்பரான வெற்றி எடுத்துருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 0 6 உள்ளே வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் வந்து அதே பாக்ஸை தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து 2 பாக்ஸை எடுத்து நம்ம வந்து கொடுத்தோம். அதில் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் மிஸ் ஆகிருக்கு. சூப்பராக நீங்கள் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு மெயினாக வந்து நம்ம டார்கெட் பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0வும் 6ம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதில் ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு 6ஆம் நம்பர் இருந்தது. மெம்பர்ஷிப்பில் சிங்கிள் போலில் 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். இதே மாதிரி தான் நம்மளுக்கு 0வும் 6ம் சி போலில் கொடுத்துருந்தேன். ஆல் போலில் சிங்கிள் போலில் 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 0வும் 6ம் பார்த்திங்கன்னா சி போலில் கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பரான வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு 2-3 நாள் வந்து மெம்பர்ஷிப்பில் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. இன்றைக்கி கேரளாவுக்கு மட்டும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க இந்த கேரளா வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேரளாவுக்கு மட்டும்தான் நல்லா தொடர்ந்து நான் வந்து கெஸ்ஸிங் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா டியருக்கு எல்லாத்துக்கும் கெஸ்ஸிங் எடுத்தாலும் எல்லாமே ஃபெயில் ஆகுது. அதனால் நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்கு மட்டும்தான் கெஸ்ஸிங் எடுத்துகிட்ருக்கேன். கேரளாவை மட்டும் பாருங்கள். டியருக்கு பாஸ் ஆனால் வெற்றி எடுத்துக்கோங்க. கேரளாவை கொஞ்சம் சரி பண்ணலாம், அதுக்கப்புறம் டியருக்குள்ளே போகலாம். ஏன்னா எல்லாமே இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் செட் ஆகலை. அதனால் நான் கேரளாவை மட்டும் கேசிங் எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து நம்மளுக்கு கேரளாவுக்கு வெற்றி கிடைச்சால் அடுத்து நம்ம டியருக்கு போகலாம். ஏதாச்சும் ஒரு ஷோவாச்சும் நம்ம ஒழுங்காக கொடுக்கணும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கேரளாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்ததில் 0 வந்து உள்ளே வந்துச்சுன்பா. ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும், இல்லைனா ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2ஆவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு.
நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. இந்த 0வும் ஒரு பக்கத்து ஸ்ட்ராங்காக கிடச்சிது நம்மளுக்கு. 0 6 இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் சி போர்டில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது தான். நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்காக நம்ம 03 09 சேர்ந்து வரக்கூடியது. அதனால் 03 06 09 அப்படின்றது தான் நம்ம கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் கூட பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் தான் சேர்ந்து வரும். அதனால் இதை கொடுத்துருந்தோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. நம்ம 06ஐயும் சேர்த்து கொடுக்கல, ஏன்னா அது வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம சேர்த்து கொடுக்கல, பாக்ஸில் மட்டும் சேர்த்து கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பரும் ஒரு பக்கத்து ஸ்ட்ராங்காக இருந்தது. 2ஆம் நம்பர் இன்றைக்கி உள்ளே வந்திருந்தால் ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம். சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 2வது ட்ரையல் நம்பர்லேருந்தும் பாஸ் ஆகிருக்கு, ட்ரா நம்பர்லேருந்தும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு நம்பர் வந்து உள்ளே வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு பாருங்கள் 20/3/2024 கேரளா லாட்டரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள் 50/50. ட்ரா நம்பர் பாருங்கள் 089. ட்ரா நம்பர்லேருந்து உங்கள் கெஸிங் இருக்கலாம், ட்ரா நம்பர் பவர் நம்பர் எடுத்தும் உங்கள் கெஸிங் எடுக்கலாம்பா. ட்ரையல் நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 998-177. 2வது ட்ரையல் நம்பர் பாருங்கள் 105-640. 2வது ட்ரையல் நம்பர்லேருந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த ட்ரையல் நம்பர்லேருந்து கெஸிங் எடுக்க முடியுமோ எடுத்துக்கங்க. ட்ரையல் நம்பரை வச்சு கெஸிங் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 4 நம்பருக்கான கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 38, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1650, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 502. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசியில் எனக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 மிஸ் ஆனால் 2ஆம் நம்பர் உள்ள வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுமா. 2ஆம் நம்பரும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பரும் எதில் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பரும் 2 இல்லைனா 0 நேற்று மாதிரியே நான் கொடுக்குறேன். 2 இல்லைனா 0 இந்த 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த 2ல் ஒரு நம்பரு வந்துடணும். 2ஆம் நம்பர் எதில் வேணாலும் வரலாம். 0 கொஞ்சம் சி போர்டில் கொஞ்சம் பிசியில் கணக்காது 0 பார்த்துக்குங்க. 0 வந்தால் அப்படி பி போர்டில் மாதிரி சி போர்டில் 2ஆம் நம்பர் இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கணக்காகுது 3 8 பவர்லையும். 6ஆம் நம்பர் 6 பவர் 1 ரெண்டுமே பி போர்டில் கணக்காகுது. 0 பவர் 5 பிசியில் 2 போர்ட்லையும் கணக்காகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 9030023910. இதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த 3 4 5 செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டாச்சும் நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலான்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 350 150 950 750 319 852. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 350 852 319 அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் பிசியாச்சும் கனெக்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 06 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. இந்த 06 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற ரிசல்ட்லேருந்து நாளைக்கு ஒரு நம்பர் எப்படியாச்சும் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த 006 அப்படின்ற ரிசல்ட்டை வச்சு தான் நிறைய கெஸிங் நம்ம எடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 006 அப்படின்ற நம்பர், அதாவது இன்றைக்கி அடிச்சிருக்க ரிசல்ட்டை வச்சு தான் நிறைய நம்ம கெஸிங் எடுத்தது எல்லாமே. அதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. 0வும் பார்த்திங்கன்னா கணக்கிலே வராது. அதனால் 6ஆம் நம்பர் மட்டும் நம்ம வச்சு கெஸிங் எடுத்திருக்கோம். சிலது நம்மளுக்கு ஃபுல் ரிசல்ட்டை வச்சும் கெஸிங் எடுப்போம். அதில் தான் நம்ம இந்த கெஸிங்லாம் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கெஸிங் மிஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு 06லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நிறையா கெஸிங் மிஸ் ஆகுறதுனால நேற்று நம்மளுக்கு கெஸிங்கில் 0 6 2 இந்த 3 நம்பர் நல்ல ஸ்ட்ராங்காக நிறைய கெஸிங்கில் இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி அடிக்கிற ரிசல்ட்லேருந்து எடுத்த கெஸிங் தான். அதெல்லாம் மிஸ் ஆகுறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 06லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா. சரி, ஓகே. இன்றைக்கி ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா 0 பவர் ட்ரா நம்பர் பவர் நம்பர் இதுலேருந்தும் ஒரு நம்பர் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 0 பவர் நம்பர் 5 பி போர்ட்லையும் சி போர்ட்லையும் கணக்காது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கணக்காது 8 3. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 9ம் 4ம் எதில் வேணாலும் வரலாம்பா. 9 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது கம்மியான ட்ரிக்கில், அது சில ட்ரிக்கில் தான் அது பெருசாக எதுவும் 6ஆம் நம்பர் வச்சு ட்ரிக் எடுக்கும்போது அது பெருசாக எதுவும் கனெக்ட் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா 9 4 எதில் வேணாலும் வரலாம். உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 4ஆம் நம்பரும் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது 4ஆம் நம்பரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் 2ஆவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா
6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் வருது. 4ஆம் நம்பர் இப்போ தான் சொல்லி முடித்தோம். 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா எதில் வேணாலும் வரலாம். ஓகேங்களா. 0 பார்த்திங்கன்னா பிசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி நல்ல ஒரு கனெக்ட் ஆகி வந்திருக்கு. நாளைக்கும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. அப்டேட் எல்லாம் அதில் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே நண்பா. பாய்.